Friends, hi students, welcome to IK Engineering Academy. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து டிஎன்பிசி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதில் வந்து நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அப் அண்ட் டம்மில் வரலாமா இதில் வரலாமான்னு மேலே வேறு சில இன்ஸ்டியூட்ஸும் வந்து அப் அண்ட் டம் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சில பேர் 1-2 பேர் அதுலேயே நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் சிலபஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம். இது ரெண்டையும் பார்க்குறப்ப நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியனுக்கு தனி சிலபஸ் இருந்திருக்கு, ஃபயர்மேன் தனி சிலபஸ், குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் டிஃபராக தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து 2 சிலபஸுமே கம்பைன் பண்ணிட்டாங்க. எது ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வயர்மேனையும் எலக்ட்ரிஷியனையும் கம்பேர் பண்ணிட்டாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிஇ இருந்திருக்கு, பிஇ ஆர் எலக்ட்ரிஷியன், ஐடிஐ ஆர் வயர்மேன் ப்ளஸ் டிப்ளமோ. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ சிலபஸ் வந்து கண்டிப்பாக புது சிலபஸ். ஸோ இன்னொரு 10 நாளில் வந்து ஜிஎஸ் எக்ஸாம் இருக்குது. அடுத்த ஒரு 10-15 நாளில் நமக்கான இந்த எக்ஸாம்ஸ் வருது. அதாவது மெக்கானிக்கலுக்கான டிப்ளமோ, ஐடிஐ லெவல் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக வருது. அதனால் இதை வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியாத வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ப்ளஸ் வந்து புது சிலபஸ் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா அதே சேம் சிலபஸ்னால் மட்டும்தான் அதில் வந்து அப் அண்ட் டம்மில் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சு 99% வந்து இதுதான் வர வாய்ப்பு இருக்குது. நியூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷனுக்கு ஓப்பன் பண்ணி விண்டோ எக்ஸாம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு இப்போ எப்படியும் லாஸ்ட் இயர் வந்து சர்வேயர் வந்து எக்ஸாம் பேன் பண்ணிட்டாங்க கோர்ட்லேருந்து. அந்த எக்ஸாம் எப்படி ஜனவரியில் நடத்துனாங்களோ அதே மாதிரி இது நடத்த வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிடபிள்யூலேயும் சில போஸ்ட் வந்து இசிஇ பிடபிள்யூவில் வந்து இசிஇ ட்ரிபிள் எழுதுகிற அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டும் வந்து வரல நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி சில போஸ்ட் மிஸ் ஆகிருக்கும், 1-2 போஸ்ட்டு. அதுவும் வந்து இப்போ கொண்டு வர சேர்ந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ் டெக்னிக்கல் ஏஇ லெவல், டிப்ளமோ லெவலில் என்னென்ன எக்ஸாம்ஸ் மிஸ்ஸிங்கோ அதெல்லாமே கொண்டு வர வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அசம்ஷன் படி நியூ நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எலக்ட்ரிஷியன், ஐடிஐ வயர்மேன் ப்ளஸ் எலக்ட்ரிஷியன் படித்தவங்க டிப்ளமோ ட்ரிபிள் எலிஜிபிள் வந்திருக்கு, ப்ளஸ் பிஇ ட்ரிபிள் வந்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பெரிய ஹியூஜ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது உங்களுக்கு வந்ததுன்னா இன்னொரு பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கான கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரிஷியன் பொறுத்த வரைக்கும் அண்டர் கோயிங் தான். ஸோ உங்களுக்கு ஒரு 3 டேஸில் வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் கிடச்சிரும். ஸோ அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் இது ஆல்ரெடி நம்மளோட ட்ரிபிள் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, 3 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ட்ரிபிளிக்கு. ஸோ அவங்களை அதை எடுத்து வெரி ஷார்ட்லி இதுக்கான கிளாஸஸும் கொடுத்துருவோம். ஸோ சிலபஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. என்னன்ற ஆனால் அப்டேட் வந்து 1 or 2 டேஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வந்த பிறகு ஃபுல் ஸ்விங்கில் கிளாஸஸ், டெஸ்ட்டு, மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிளாரிஃபிகேஷன் வரதுக்கு வெயிட் பண்ண வேணாம். வந்த பிறகு ஒரு 50 நாள் டைம் கொடுப்பாங்க. அதன் பிறகு நம்ம ஜிஎஸ், தமிழ் எல்லாமே படிக்கணும். இவ்வளோ வேகன்சி வரப்போ வர்றது மட்டும் இல்லை, டாப்பில் வரணும். ஸோ கேட்குற இடத்துல வேலை ப்ளஸ் வந்து ப்ரொமோஷன்ஸில் ப்ரியாரிட்டி எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் வேலை கிடைக்கிறது இல்லாமல் டாப்பில் வாங்கணும். ஸோ இது உங்கள் கோலை வச்சுக்கோங்க. ஸோ இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னா 7709 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எதாவது அப்டேட் தெரிஞ்சாலும் வீடியோஸ் போடுறோம். ஸோ இது பண்ண வேண்டாம், டைம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.